எந்த திசையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு பயணிக்க வேண்டும் என்றால், எங்கள் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவரோ, எங்கள் மொழியை உன் மொழியில என்ன இருக்கு, உன் தமிழ் தாயா உன்னை படிக்க வச்சா, உன் திருக்குறள்ல என்ன இருக்கு, உன் திருவள்ளுவர் முட்டாளு, உன் கபில ஒரு முட்டாளு, ஒரு சிலப்பதிகாரம் வேசிக்காவியம் என்று சொன்னவரை கொள்கை தலைவராக காட்டிய வழி அல்ல எங்கள் வழி. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எந்த தந்தையர் நாடனும் மூச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது பேச்சினிலே என்று பாடிய பாரதி காட்டிய வழிதான் 2026 வழி. உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது? ஆமா, கடப்பாறை தான். அது சாதாரண கடப்பாறை கூட கிடையாதுங்க. அது ட்ரில்லிங் மிஷின். பாரதிங்கிற ட்ரில்லிங் மிஷின். நீ தமிழை காட்டுமிராண்டி சொன்னவர் கடப்பாருன்னா, தேமதுர தமிழரசை செந்தமிழ் நாடுன்னு பாடியவர் கடப்பாரு. ட்ரில்லிங் மிஷின் போட்ட ஓட்டையில திராவிட ரெண்டா உடஞ்சிருச்சு. அப்போ அந்த பாரதி காட்டிய வழியில, அதே போல இந்த நிலத்தில் அரசியலுக்கு முன்பெல்லாம் எப்படி வந்திருப்பாங்க, எப்படி வந்திருக்காங்க தெரியுமில்ல? வரலாற்றை கொஞ்சம் திரும்பி படிச்சு பார்த்தா 1948 காலகட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்சு ஓராண்டு காலத்தில் இதே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பகுதிகளில் மிகப்பெரிய ஜமீன்தார்களும் நிலச்சுவாந்தார்களும் அங்கே வாழக்கூடிய விவசாய மக்களை அடிமைப்படுத்தினார்கள். கள்ள மரக்கால். அந்த கள்ள மரக்காலை வைத்து உழைக்கிற கூலிகளுடைய அந்த நெல்லை பறித்து கொண்டார்கள். அந்த கள்ள மரக்காலை எதிர்த்து ஓடும் குடிகள் என்று ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து விரட்டினார்கள். அந்த ஓடும் குடிகளை தடுத்து நிறுத்தி ஜமீன்தார்களுக்காக நிலச்சுவாந்தார்களை எதிர்த்து இந்த நிலத்திலே புரட்சி செய்து கலகம் செய்து அதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி விவசாய பெருங்குடிகளை இணைத்து அந்த விவசாய பெருங்குடிக்கு உழைப்பவனுக்கு நிலம் சொந்தம் என்று போராடிய பெருந்தகை. அதற்காக 7 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 7 ஆண்டுகள் சிறையிலே வாடியவன் எங்கள் தாத்தா நல்லகண்ணு. அப்படி அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர் எதிர்தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க. அவங்க கட்சிக்காக அவ்வளவு போராட்டம். அவர் கட்சிக்காரர் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க. அவங்க இன்னும் 22 கோடி ரூபாய் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? அன்றைக்கு அரசியலுக்கு எப்படி வந்தார்கள்? 84 சமூகத்திற்கு வெள்ளைக்காரன் கைரேகை சட்டத்தை போட்டான். மாலையிலே 6 மணிக்கு காவல் நிலையத்துக்கு சென்றால் மறுநாள் காலையிலே 6 மணிக்கு தான் வீடு திரும்ப முடியும். திருமணம் முடிந்தாலும் அவனுக்கு முதலிரவு கிடையாது, காவல் நிலையத்தில் தங்க வேண்டும் என்று மறவர், பிரமலை கள்ளர், உடையார், வன்னியர் உள்ளிட்ட 84 சமூகத்திற்கான குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து நீ கைரேகை வைத்தால்